வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 ஃபீட்டு ஒரு 3 சேனலுக்கு 10 ஃபீட்டுக்கு சப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதுமாதிரி டிஏ ஆம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 800 வாட்ஸில் வந்து பிசிபி டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணாலே அது நான் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து நான் கொஞ்சம் சவுண்டு சரியில்லை, சவுண்டு கம்மியாக வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக பேசுன்ற மாதிரி, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பேசுன்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யும்போது நம்ம அதிகமாக சவுண்டு ஸ்பீக்கர் பக்கம் வந்து பேச முடியல, அதனால் ஒரு சில பிரச்சனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்டெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ரன்னிங் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள். ரெசிஸ்டன்ஸு, பிஎப்பு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டர் எல்லா ஐட்டமே நம்மக்கிட்ட இருக்குது. இல்லாட்டி கூட ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க, நம்ம வாங்கி வேறு இடத்துலேருந்து கூட உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வாங்குறது பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம குவாலிட்டி லோ குவாலிட்டி யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே இம்போர்ட்டடு தான் யூஸ் பண்ணுறோம், அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் வேறு இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் ரேட்டு வித்தியாசம் வரும், அதனால் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொரியர் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா எங்கிட்ட இருந்தால் உடனே அனுப்பிச்சிட்றேன், இல்லைனா ஒரு நாள் 2 நாள் ஆகலாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருள் போட்ட பணத்துக்கான பொருள் நீங்கள் வேஸ்ட் ஆகாது, ஓகேங்களா? கரெக்டாக பணத்துக்கு நான் கேரண்டி. பொருள் இல்லைனா மாற்றி கொடுப்பேன். சுத்தமாக பொருளே கிடைக்காது, பணம் ரிட்டர்னாக வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபீட் மாஸ்பெட் போர்டு, 800 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஒரு சேனலுக்கு வந்து மெயின் டிரான்சிஸ்டர் 5, அது இல்லாத பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்சிஸ்டர் 1, டிரைவர் செக்ஷனுக்கு தனி ஒரு 5 ஸ்டேஜ் தனியாக மாற்றி ஆல்டர் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அதை பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ இது ஒரு போர்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போர்டு, பார்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதனுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா 4 மந்த் ஒர்க்கு. 4 மந்த்து அது கஷ்டப்பட்டு ஒரு டிசைன் பண்ணி அது கொடுத்து அவருக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்த அப்படி, அதனால் கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீ ஆகிட்டு போர்டு கொடுத்த அப்படி தான் ரீசெண்டாக 2 நாள் ஆகுது போர்டு வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு யூஸ் பண்ணி 12 இன்ச்சு ஜேபியில் 1500 வாட்ஸ் சொல்கிறீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 800 வாட்ஸ் அவுட்புட் வரும், யூஸ் பண்ணிக்கலாம். 1500 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எந்த குறையும் இருக்காது, சரிங்களா? இது வந்து லைட் போட்டிருக்காங்க, அந்த லைட்டாக டாட் வருது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ வந்து அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்பேர் மட்டும் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோவை போட்டுடுறேன். தொடர்ந்து அப்படி வீடியோவில் லிங்க்கில் இருங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிசிபி வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பிசிபி அசம்பிள் பண்ணி செக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பிசிபி. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த பிசிபிக்கு வந்து ஸ்பேர் வந்து இதில் இருக்குது. தேவையான ஸ்பேர் மட்டும் எடுத்துக்கலாம். தேவையான ஸ்பேர் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படுறது மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 33 ஓம்ஸு, 4.7K, 15K ஒன்று எடுத்துகிட்டு கூப்பிட்றேன், ஏன்னா லென்த்தியாக வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் எல்லாமே எடுத்துட்டோம். என்னென்ன ஸ்பேர் வேணுமோ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் அசம்பிள் பண்ணிடலாம். இது எல்லாமே டிரைவர் போர்ட் செக்ஷன்ஸ்க்கான ஸ்பேர் எல்லாமே எடுத்தாச்சு. இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பிசிபி அசம்பிள் பண்ணிடலாம். இதை தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பீஸபிள் ரெசிஸ்டன்ஸு, அது பாருங்கள், பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு வோல்டேஜ் எத்தனை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் 6ஆவது யூஸ் பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். 6, 8, 10 4 இருந்தால் 4 வந்து நம்ம நார்மல் போர்டு மாதிரி தான் இருக்கும். 4 நீங்கள் மினிமம் 6 வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 4 கூட யூஸ் பண்ணலாம், 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 6 யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 0.33 வாட்ஸு பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ். இது இப்போ ஆட் பண்ணுறது. இது வந்து இது மாதிரி ஆட் பண்ணிட்டு தான் நம்ம லாஸ்ட்டில் சால்டர் பண்ணணும், ஓகே? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து
லென்த்தியாக போகும் வீடியோ. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள், செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இது 100 ohms போடணும். கொஞ்சம் நம்ம ஏற்றி போடுறோம். $120 ohms. இது வந்து 100 ohms. கொஞ்சம் டவுன் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொல்கிற மாதிரி டவுன் பண்ணி போட்டுக்கலாம். சைடு வந்து இது கண்டி மடக்கி விட்டுறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 15K. இந்த இடத்துல 15K ரெசிஸ்டன்ஸு. 15K போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நான் லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக லோட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து டைமிங் அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக ஸ்பேர் அஸ்மல் பண்ணதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டைமிங் அதிகமாகுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்லாம் அஸ்மல் பண்ணி சால்டர் போட்டு முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நிற்கும். இதுதான் வந்து நம்மளுடைய 10 பெட்ஸு மோனோ போட்டு இந்த ரேஞ்சில் தான் நிற்கும். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு மேலே தான் வந்து 52001943 வந்து டிரைவர் செக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டரு. இது வந்து டிரைவர் ஸ்டேஜு, இது வந்து பூஸ்ட் ஸ்டேஜ், இதெல்லாம் டிரைவர் ஸ்டேஜ். இங்கே இருக்கிறதுலாம் டிரைவர் ஸ்டேஜ். இருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 டென்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நம்ம வந்து சில நெட்டில் வந்து சர்க்யூட் பார்த்து நம்ம போர்டு சர்க்யூட் நல்லா இருந்ததுனால அது கூட ஆட் பண்ணி சில வேலைலாம் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி ஒரிஜினலாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கோம். ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து 5200 வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து இது அசம்பிள் பண்ணுறது ஃபிட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைமிங் லேட் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசிபி இப்படி இருந்தது. இந்த பிசிபி வந்து நம்ம ஸ்பேர் போட்டு ஸ்பேர்லாம் போட்டு லோட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஸ்பேர் லோட் பண்ணது. லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்பெட்லாம் ஆட் பண்ணியாச்சு. 10 லீப் ஹீட் சிங்க் பிளேட் போட்டாச்சு. ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 லீப் போடணும். ஒரு ஆர்டர் வந்து 10 லூப் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக கொடுத்தாங்க. பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லாகவே சால்டர் பண்ணியாச்சு. ஓகேங்க, எல்லாமே ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி தான் வரும். ஒரு 10 பெட்டு மாஸ்பெட்டுனா இப்படி தான் வரும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது இல்லை நம்ம வந்து டிரைவர் செக்ஷனில் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமாக பேஸ் வேணுன்றதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக வந்து டிரைவர் செக்ஷன் இதோடு தான் வரும். இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இது ஒரு 3 டிரான்சிஸ்டர் தான் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா 10 பெட் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல பவர் இண்டிகேஷன் லைட். இது எதுக்குன்னா ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு செக்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபால்ட்டுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்பீக்கர் எல்லாமே லோட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக ஒரு யூவி மீட்டர் ஒர்க் ஆகுது. அந்த ரேஞ்சுக்கு இது ஒர்க் ஆகும். அது இந்த எல்இடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கு. இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. செக் பண்ணியாச்சு, எல்லாமே செக் பண்ணியாச்சு. நம்ம போர்டு வந்து இப்போ ஃபஸ்ட் போர்டாக உங்களுக்காக இப்போ வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு லோட் பண்ணி காட்டியாச்சு. இப்போ வந்து இது வந்து டெஸ்டிங் போட்டு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து டெஸ்டிங் போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாங்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியாது. டெஸ்டிங் வேணுன்றவங்க கண்டிப்பாக பர்சனலாக கேளுங்க, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி டெஸ்டிங் போட்டு தான் நம்மளுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க 1 மாதம். இப்போ இனிமேலுக்கு ஏதாவது பிரச்சனைனா டோட்டலாக பிளாக் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாமே போயிடும். அதனால் டெஸ்டிங் வேணும் தனியாக கேளுங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு வந்து இதை டெஸ்டிங் போட்டு செக் பண்ண அவ்வளோதான். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகும். இது வந்து ரேட்டு கேட்காதீங்க. ரேட் வந்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவு வந்து ஸ்பேர் என்ன ரேட்டு என்ன எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொருள் என்ன வேணும்னாலையும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து போய் பார்த்திங்கன்னா நம்ம போர்டு என்னென்ன சேல்ஸ் பண்ணுறோம், என்னென்ன பொருள், என்ன ரேட் எல்லாமே டீட்டெயில் இருக்கும். பாதி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அப்லோட் பண்ணல, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்லோட் பண்ணிட்டு தரேன். நீங்கள் வேணும் அதிலே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதிலே பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் தரேன். அந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா லிங்க்கில் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன், அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே என்னென்ன பொருள் வச்சுருக்கோம், என்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.